முதல் செய்தி. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் எரிபொருள் சேமிப்பு உள்ளிட்ட இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கி பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளை ஈரான் தாக்கி வரும் நிலையில் தொடர்ந்து தற்பொழுது ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் பற்றி எரியும் எண்ணெய் கிடங்கிலிருந்து அதிக அளவு கரும்புகை வெளியேறும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான் வான் பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படும் காட்சிகளாகவும் மழை காலத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும் திகிலூட்டும் காட்சிகளாகவும் தற்பொழுது காணப்பட்டு இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. குறிப்பாக தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து இந்த போர் பதற்றம் தொடர்ந்து 12வது நாளாக தொடர்ந்து இந்த போரில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது இந்த ஈரான் உள்ள எண்ணெய் கிடங்கு எரிந்து வந்து அதிலிருந்து கரும்புகைகள் அந்த டெஹ்ரான் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது டெஹ்ரானில் உள்ள மிக முக்கியமான எரிபொருள் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை தொடர்ந்து இஸ்ரேல் வான்வழியாக தாக்கி வருகிறது. அந்த வகையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் எண்ணெய் கிடங்குகள் தீப்பற்றி எரிந்து வரும் நிலையிலும் தீப்பிடித்து எரியும் எண்ணெய் கிடங்கில் இருந்த வானுயர அடர்த்தியாக இந்த கரும்புகைகள் சுற்றிலும் அந்த ஈரான் முழுவதும் கரும்புகைகளாக காட்சியளிக்கும் நிலையானது தற்பொழுது காணப்பட்டு அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரான் பதில் தாக்குதலாக மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா வைத்துள்ள அதாவது தரைப்படை மற்றும் கப்பல் படை, வான்படை உள்ளிட்ட படை தளங்களை தாக்கி வந்து குறிப்பாக அந்த துபாய், அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட விமான நிலையங்களிலும் தாக்குதல் நடத்திய நிலையில தொடர்ந்து தற்போது பதில் தாக்குதலாக ஈரானை தாக்கி வரும் நிலையில் தற்போது ஈரான் தலைநகரில் உள்ள டெஹ்ரானில் இந்த எரிபொருள் சேமிப்பு கிடங்கு உள்ளிட்ட எண்ணெய் கிடங்கு தற்போது வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டு தொடர்ந்து அந்த எண்ணெய் கிடங்கிலிருந்து வரும் புகைகள் சுற்றிலும் அந்த டெஹ்ரான் முழுவதும் கரும்புகைகளாக காட்சியளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.